கலக்கரணா ரெண்டாவது பாவம் குறவார கலக்கரணம். ஆமா, பெண்கள் நல்லா கவனிச்சுக்கணுங்க. குறவார காலம் கலக்கம் என்னன்னா, எத்தனை பெண்ணா பிறந்தாலும் சரி வீட்டுல சோறு பொங்காத பெண்ணு பெண்ணு கிடையாது. ஆமையா, எந்த பெண்ணா பிறந்தாலும் உலக்கரிசில பொங்கணும். பொங்க தெரியும், சோறு பொங்க தெரியாத பொங்கல அவ பொங்கலே கிடையாது, வீட்டுல போற இருக்க வேண்டாம். அப்ப யாரு சோறு பொங்கினாலும் அரிசி அளந்து பொங்கணும். சரி, அந்த காலத்துல வயசானவங்க இப்படி கோயில் கொடைக்கு ஆளுக்கு வந்தாங்கன்னா பக்கால நாடி நடத்த சோறுக்குவாங்க. பக்காவா? இப்ப உள்ள யாரும் பக்கால அளந்து பொங்குதா? இப்ப உள்ளவங்களுக்கு நிறமரக்கா பக்கானா என்னன்னே தெரியாதியா. இப்ப உள்ளவங்களுக்கு பக்கானா என்னைக்கு தெரியும்னா, வீட்டுல மாமனோ மாமியார் செத்த அன்னைக்கு தான் மக்கா தூக்கி வருவான் நிறமரக்கா. அது வரைக்கும் நிறமரக்கான என்னன்னு தெரியாது. இப்ப உள்ள அரிசி டம்ளர் தாயா, டம்ளர்ல அளந்தா தான் சோறை பொங்க தெரியும். சரி, டம்ளர்லயே அளந்தாலும் அரிசி இலக்கிறதுக்கு சாத்திரப்படி இழக்கணும். அந்த அரிசி எப்படி இழக்கணும்னா, அந்த அரிசி முறையில அரிசி இழக்கும் போது இப்படி தலையை தட்டி அடக்கூடாது. அரிசியை அளக்கும் போது சிந்தி செதறி இழக்கணும்.